அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். எங்கள் பொண்ணானது நேற்று சாயந்தரம் 7 மணி ஒரு 7:30 சுமார் இருக்கிற மாதிரி உபாதை கழிக்க சென்ற பொண்ணை யாரோ தெரியாத நபர்களானது வந்து அவங்கள கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்க கழுத்தை அறுத்து ரத்த வெள்ளத்தோட போட்டு போயிட்டாங்க. நாங்கள் அதை போய் எப்படின்னு சொல்லி காணாமல் சொல்லி தொலைவி பார்க்கும்போது நாங்கள் கொண்டு போன லைட் வெளிச்சத்தை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரம்மாவை பார்த்து ஒடியாந்துட்டாங்க. ஒடியாந்ததுக்கு அப்புறம் என்னப்பா ஏதுப்பா அப்படிங்கவும் அவங்களாவது பேச முடியாம அவங்க மொத்தம் கை சைகை காட்டி பேனா இருந்தால் நான் பேரை எழுதி காட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை காட்டினாங்க. நாங்கள் அந்த நேரத்தில் பேனா கொடுத்து அதை எழுதி காட்டுற அளவுக்கு சூழ்நிலை இல்லைங்க மாதிரி நாங்கள் உடனே உள்ளி பிள்ளையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட வேகத்தோட நாங்கள் தூக்கிட்டு நேரம் இங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோங்க மாதிரி. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மாதிரி. பாப்பா கண்டிஷன் ஆனது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி. அவங்க இந்த மாதிரி 24 மணி நேரம் டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலதான் எப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு இருக்காங்க சார். ஐசியூல இருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி. போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க? போலீஸ் வந்தானது ஒன்று நீங்க செய்தியில தவறான செய்தியை போட்டிருக்காங்க அப்படின்னால அந்த செய்தி அந்த நாளிதழ் மேல கேஸ் போடுறோம், நீங்க அதுக்கு சம்மதம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கேட்டு வந்து கையெழுத்து கேட்டாங்க. அவங்க எழுதி கையெழுத்து கேட்டாங்க. அதை நான் கையெழுத்து போட முடியாது தாட்டி விட்டோம் சார் மாதிரி. போலீஸ் நடவடிக்கை போலீஸ் நடவடிக்கை அவங்களானது அவங்க ஏன்னா எதிர்ப்பு பார்ட்டிகளுக்கு சாதகமா பேசுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சார் மாதிரி. ஏன்னா நாங்க சொல்றது எதுவுமே அவங்க காதல் வச்சுக்கிற மாதிரி தெரியலையே சார் மாதிரி. ஆமா, ஏன்னா அவன் அந்த பையன் ஒரு பையனை பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி சார் மாதிரி. ஏன்னா அவங்களோட கூட இருந்துக்கிறவங்க பின்னணியில் ஆள் இருக்கு. ஆனா இல்ல அவங்க கூட அந்த பையன் கூட சேர்ந்த பின்னணியில் ஆளு இல்லை அப்படின்ட்டாக்க அவங்க அப்பா கண்டிப்பா அவங்க யாரோ ஒருத்தர் கூட உடனே இருந்தே ஆகணும் சார் மாதிரி. கரூர் அருகே பள்ளி மாணவி காட்டிற்குள் வைத்து கழுத்தறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாலியல் துன்புறுத்தல் என்பது போலி செய்தி என கையெழுத்திடுமாறு நிர்பந்தம் என அந்த மாணவியின் தந்தை தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்தோம். பாலியல் துன்புறுத்தல் என்பது போலி செய்தி என கையெழுத்திடுமாறு நிர்பந்தம் என அந்த மாணவியின் தந்தை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவி கழுத்தறுக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் அவரது தந்தை யுவராஜ் பேட்டியளிக்க நேற்று இரவு எனது மகள் 7 மணி அளவில் இயற்கை உபாதை கழிக்க சென்ற போது வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக கழுத்தறுத்தனர் என்று கூறுகிறார். வெகு நேரமாக தனது குழந்தையை காணவில்லை என்று பார்த்தபோது கதறி அழுதி ஓடி வந்தார். எனது பெண்ணால் பேச முடியவில்லை என்றும் சைகையை காட்டி பேனாவை கொடுத்து எழுதி காட்டியேன் என்று கூறினார். உடனடியாக பெண்ணை அழைத்து தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் பெற்றோர். இந்த நிலையில் அந்த குழந்தைக்கு தற்போது ஆபரேஷன் நடைபெற்றுள்ளது. 24 மணி நேரம் கழித்துதான் சொல்ல முடியும் என்று கூறுகிறார். எங்களிடம் காவல்துறை நாளிதழ் செய்தியும் சரியான செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள். அவர் மீது புகார் கொடுங்கள் என்று கூறியதாகவும் கூறுகிறார்கள். நாங்கள் மறுத்துவிட்டோம், அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டோம் என்று யுவராஜ் பேட்டி அளித்துள்ளார். போலீஸ் நடவடிக்கையானது நீதித்தரப்புக்கு சாதகமாக இருக்கிறது என்று மாணவியின் தன்னை குற்றச்சாட்டு தெரிவிக்கிறார். மேலும் ஒருவரால் இந்த வேலையை செய்திருக்க முடியாது, இதில் வேற யாரும் உடமையாக இருக்கிறார் என்றும் அவரது தந்தை யுவராஜ் பேட்டி அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.